இயக்குனர் மயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். கிராமிய பின்னணிகளில் பல வெற்றி படங்களை உருவாக்கி முத்திரை பதித்தவர் என்று முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இயக்குனர் மயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னதாக முதல்வர் விஜய் இயக்குனர் மயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்று காலை அஞ்சலி செலுத்திவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார் முதல்வர் விஜய். திரைத்துறையில் அவரின் பங்களிப்பை போற்றி முழு அரசு மரியாதை அவரது உடலுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் முதல்வர் விஜய். தற்போது முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்று காலை முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கி தந்தவர் பாரதி ராஜா என்று முதல்வர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். பாரதி ராஜாவின் மனைவி தற்போது அழைத்து வரப்படும் காட்சிகளையும் பார்க்கிறோம். தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், தற்போதைய தகவல் என்ன? விக்னேஷ், தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக பாரதி ராஜா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில தற்போது இது தொடர்பாக அவருடைய பதிவு வெளியாகி இருக்கிறது. தமிழ் திரையுலகின் இயக்குனர் மயம் பாரதி ராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன். கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கள். தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் இயக்குனர் மயம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைப்படத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இல்லங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடி திருநிலையில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என்றும் திரைத்துறையில் பாரதி ராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். இன்று காலை அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த பாரதிய இல்லத்திற்கு சென்ற போது நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன், அதே போன்று நடிகை ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோருக்கு அவர் தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜயனுடைய இல்லத்திற்கு பக்கத்து இல்லமே இயக்குனர் பாரதி ராஜாவுடைய இல்லம் என்பது நமக்கு தெரிந்ததுதான். அவருடைய இல்லத்திலிருந்து நடந்து வந்து பாரதி ராஜாவுடைய உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி நிலையில் தற்போது அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சந்தானம், பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் எங்கு நடைபெற இருக்கின்றன? அது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கா? இந்த தற்போது வரை இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியிடவில்லை. குடும்பத்தினரிடம் பேசியிருக்காங்க. தற்போதுதான் அவருடைய மனைவி தேனியிலிருந்து புறப்பட்டு சென்னையில் வந்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மகள் மலேசியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே குடும்பத்தினர் அனைவருமே வந்த பின்புதான் அவருடைய உடலை அவருடைய சொந்த ஊரான தேனிக்கே சென்று அடக்கம் செய்வதா அல்லது சென்னையிலேயே இறுதி சடங்கு பணிகளை மேற்கொள்வதா என்று குடும்பத்தினர் சொல்வார்கள் என தெரிகிறது. இன்று மதியத்திற்குள்ள அது குறித்தான தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்று மதியத்திற்குள் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்ற தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது மனைவி தற்போது தேனியிலிருந்து வந்தடைந்திருக்கிறார். அவரது உறவினர்கள் பலர் வரவேண்டியிருக்கிறது. மகள் வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது.
உறவினர்கள் அனைவரும் முடிவெடுத்து அவரது இறுதிச் சடங்கை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக மதியத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முன்னதாக இன்று காலை முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். பாரதி ராஜாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று அஞ்சலி செலுத்தியுள்ளார்.